நீங்க வழக்குக்குள்ள நீங்க போகணும். இல்ல பேசலாம். AK 56 ரக துப்பாக்கியை வைத்திருந்தது குற்றமல்ல, குற்றமல்ல, கொலை குற்றமல்ல. குற்றம் தாங்க. கொலை குற்றம் என்பது யாரையாவது ஆள போய் சுடணும், யாரையாவது ஆள போய் கொல்லணும், அதுதான் கொலை குற்றம். பேரறிவாளன் யாரை கொண்டாரு நீங்க இப்ப அதாவது காமன் இன்டென்ஷனோட, அதாவது 3 இப்போ ஒரு வழக்கு இருக்கு. ஒருத்தரை போய் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு எக்ஸிகியூஷன்ல 2 பேர் எக்ஸிகியூஷன் பண்றாங்க. வாசல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார். வாசல்ல 2 பேர் பாக்குறாங்க. யாராவது அவர்கள் வெட்டும் போது யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சார்ஜ் இருந்தாலும் கூட செக்ஷன் 34 ஐபிசில காமன் இன்டென்ஷன் ஆஃப் த கிரைம் என்று சொன்னால் எல்லாருமே அந்த கொலை குற்றத்திலே ஈடுபட்டவர்கள் என்பதுதான் சட்டத்தினுடைய நிலை. அதனால இவர்கள் கொலை குற்றவாளிகள் என்பது உச்ச நீதிமன்றம் வரை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு உள்ள சஞ்சய் தத்தினுடைய வழக்கும் தடா நீதிமன்றத்தில் விசாரிக்க தடா நீதிமன்றமா இருக்கலாங்க. தடா நீதிமன்றத்திற்கும் அதாவது கொலை குற்றம் அவர் மீது சாற்றப்படவில்லை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கொலை குற்றம் இல்ல. நான் ஒருவேளை இதை எப்படி எடுத்துக்கிறேன். பேட்டரி வைத்திருந்ததுக்கு பதில் ஒரு AK 56 துப்பாக்கி வைத்திருந்தார். ஒரு பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். காமன் இன்டென்ஷன் ஆஃப் த கிரைம் அப்படின்னு சொன்னா அது 302க்கு தான் அவர் கன்விக்ட் பண்ணிருக்கிறார். 302வது பிரிவு ஐபிசில அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதுதான் தூக்கு தண்டனை. காங்கிரஸ் கட்சியுடைய பார்வை என்ன? இவருடைய விடுதலையை இன்னும் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கத்தான் போகிறது. அதாவது காங்கிரஸ் எதிர்த்தாலும் அதிமுக ஆதரிக்கிறதுனாலையும் அல்லது வேறு கட்சிகள் இதை ஆதரிக்கிறதுனாலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்தால் நாங்கள் யாருமே தடுக்க முடியாது. சொல்றதை கேளுங்க சார். சார் இப்போ நான் சொல்றது இன்னைக்கு பிரச்சனை. நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு நடந்ததுக்கு இன்றைக்கு ஏன் இந்த கேள்வியை இந்த தமிழக அரசு என்ன நோக்கத்தோடு, கடந்த ஒரு வாரம் என்பது சலுகை வாரம் அல்லது கோரிக்கை வாரம் என்று சொல்ற மாதிரி இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் போன மாதம் இந்த கேள்வியை ஞானதேசியன் கேட்டுக்க கூடாதா, முதல்வர் கேட்டுக்க கூடாதா, அதுக்கு முந்தின மாதம் கேட்டுக்க கூடாதா? அப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி ஈழப் பிரச்சனையில் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி எழுதப்படுவதுதான் இந்த வாரம். நான் கேட்பது அப்படி எடுத்துக்கிட்டா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இதற்கு முன் நாங்கள் எதிர்த்தோம், இப்ப நாங்க எதிர்க்க மாட்டோம். உச்சநீதிமன்றம் எதிர்க்க மாட்டோங்கிறீங்களா? நான் சொல்றது பாருங்க. உச்சநீதிமன்றம் நீங்க கேட்டீங்க இப்பொழுது எதிர்க்காதனுடைய நோக்கம், உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் இப்ப எதிர்க்காதுன்னு சொன்னா அது தேர்தலுக்காகவா? நான் திரும்பவும் நான் சொல்றது, இது ஹேஷியத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அதாவது நான் கேட்பது, எங்களை காங்கிரஸை பார்த்து கேட்டால் நாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவோங்க, அப்ப விஷயம். இன்னைக்கு நடந்திருக்க விஷயம் என்ன? நீங்க இந்த தலைப்பையே திடீரென்று இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்ததனுடைய விளைவு என்ன? அது ஏன் இந்த செயலை இந்த தமிழக அரசு போன வாரம், போன மாதம், 4 மாதங்களுக்கு முன்பு ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். நாங்க கேட்கிறது, பிரபாகரனை அழைத்து இங்கே அவரை குற்றவாளியாக ஆக்க வேண்டும் சொன்ன அதே தமிழக அரசு தீர்மானம் போட்ட தமிழக அரசு, அங்கே ஈழ தமிழகத்திலே போர் நடந்தால் அங்கே கொலை நடக்கத்தான் செய்யும், மக்கள் சாவார்கள் சொன்ன தமிழக அரசு இந்த வார்த்தையை சொல்வது 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ராஜீவ் கொலை வழக்கு என்பதை தாண்டி சட்டத்திற்குட்பட்டு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. 24 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு. 24 ஆண்டுகளை தாண்டி 25 ஆண்டுகளை எல்லாம் சிறையில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக விடுதலை செய்து அனுப்புங்கள். இது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. பேரறிவாளன் மத்தியில் அது குறித்து பேசியிருக்காரு. நம்ம அதையும் பார்க்க போறோம். அப்போ இது ஒன்று இருக்கிறது. 24 ஆண்டுகளை கடந்த பின்னர் அவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை நீங்க ராஜீவ் கொலை வழக்குங்களா விட்டுருங்க. யாதோ ஒரு கொலை வழக்கு, கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய மாநில அரசு ஒரு நான் கேட்கிறேன் ஒப்புதலை மத்திய அரசு அதிகாரம் இருந்தால் இதுவரை அவர்களை தடுத்து வைத்திருப்பது, சிறையில் அடைத்திருப்பது மாநில அரசு அர்த்தம். ஏன் போன மாசம் விட்டுருக்க வேண்டியதுனா போன வருஷம் விட்டுருக்க ஏன் அப்பீல் போனீங்கன்னு கேக்குறேன். திரும்பவும் கேக்குறது, அப்பீல் நீங்க ஒன்னு ஒத்துக்கணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் ஏன் இந்த நாள் வரை மாநில அரசு இவர்களை விடுதலை செய்யவில்லை? அப்பீலுக்கு போறதோ போகாதோ ஒரு தமிழர் 18 பேர் இறந்து போனல ராஜீவ் காந்தி என்பவர் ஒருவர் தான், அல்லது வடநாட்டை சேர்ந்தவர் இன்னொருவர் தான். மீதி 15-16 தமிழர்களும் இருக்காங்க. அவங்க நாளைக்கு அப்பீல் போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன? லீக் முனுசாமி மகன் போக மாட்டாரா? இக்பாலுடைய குடும்பம் போகாதா? நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, திருப்பி கேக்குறேன்.
அப்பீல் போல யாரும் போலாம். ஆனா சட்டம் உங்கள்ட்ட இருக்குது, ஏன் செய்யக்கூடாது? நீங்க ரெண்டு விஷயம். அந்த சட்டத்திற்குட்பட்டு தடை போட்டு அதை நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு பழைய கதை. நான் இன்னைக்கு கதை இந்த 3 மாசமா 5 மாசமா 1 வருஷமா ஏன் நீங்க விடுதலை செய்யல? நான் கேக்குற இன்னொரு கேள்வி. அந்த தடைக்கு காரணமே நீங்க போட்ட மேல்முறையீடு தானே. போய் சார் தடை முடிஞ்சு அது நிலுவையில இருக்கு சார். சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? இது சிபிஐ நடத்திய கேஸ் என்பதால் ஒரு ஆலோசனைனா நாங்க ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை, அப்ப நீங்களே விட்டுட்டு போங்க. நீங்க விட்டுட்டு போனா உங்களுக்கு பேரு. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? விடவும் முடியாம உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டாங்கிறீங்க தமிழக அரசு. நான் அதை கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? ராமநாதன் தமிழக அரசு விடுவதற்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, நீங்க வார்த்தை சொன்னீங்க. அப்படின்னா விட வேண்டியதானே? யார் இப்ப நாங்க போய் தடுத்துக்கிட்டா இருக்கோம்? விட முடியும் என்றால் தமிழக அரசு விட வேண்டியதானே? இத்தனை மாசமா அப்ப ஜெயிலில் அடைத்து வைத்திருப்பது நளினிக்கு 2 நாள் பரோல் கொடுக்க கூடாது மோடி அரசு சொல்லுச்சா? மத்திய அரசு சொல்லுச்சா? 2 நாள் கொடுங்க, அவங்க போயிட்டு வரட்டும், 1 வாரம் கொடுங்க, கொடுக்க கூடாது என்று மத்திய அரசு ஏதாவது சொல்லி இருக்கா? ஏன் இந்த தமிழக அரசு நளினியை வந்து 1 நாளைக்குள்ள உள்ள வருது? நான் இத காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கை எடுத்துக்கிட்டோமா? இவர்களை விடுதலை செய்ய காங்கிரஸ் கட்சி கோரிக்கை. நான் திரும்பவும் நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? அதாவது நான் இல்ல சார், காங்கிரஸ் உடைய நான் ஒரு அங்கம். காங்கிரஸ் என்பது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகம் என்ன செய்யும் என்பது எப்ப தெரியும்? இன்னைக்கு இதுக்கு என்ன பதில் கேட்டீங்க? இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன பதில் கேட்கணும்? விட்டாச்சுனா என்ன, விட போறாங்கன்னா என்ன, அப்பீல் இருக்காங்க அப்பதான் சொல்லுங்க. இன்றைக்கு உள்ள விஷயத்துக்கு இன்னைக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசு செய்கிறது. நண்பர் இதயத்துல்லா வந்து கத்துதெல்லாம் வித்தையாகாதுன்றதை உணரணும். உங்களுடைய கட்சியின் கொள்கை என்ன? இந்த பிரச்சனையில் உங்கள் கட்சி என்ன சொல்கிறதா உங்கள் கேள்வி. அவர் அதை விட்டு நான் கட்சி இல்லை சார், நான் வேற அப்படின்னு எதையோ சுற்றி வளைச்சி வரார். நான் என்ன இந்த விஷயத்தில் மாநில அரசுக்கு உரிமை இருக்குதா இவர்களை விடுதலை செய்ய? இல்லை, மாநில அரசுக்கு இருக்கிறது என்று நாங்கள் வாதாடினோம். ஏற்கனவே விடுதலை செய்வதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்தோம். மத்திய அரசு கலந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆகையினால் அது நின்றது. அவர் எப்போ விடுதலை செய்ய எங்க கடமையை எப்பொழுதோ முடித்து விட்டோம். இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல். ஆனால் அது அங்கே அது வந்து அப்பீலுக்கு போனதே காங்கிரஸ் தான். போனதுனால அதை ஏற்பட்டு நீங்க கலந்து இப்ப திருப்பி மீண்டும் மத்திய உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். இவருடைய விடுதலை தொடர்பாக முடிவு செய்திருக்கிறோம். 3 நாட்களுக்குள் உங்களுடைய கருத்தை தெரியப்படுத்தும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தால் இவர்களை விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? மாநில அரசு சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாவிட்டாலும், தட் மீன்ஸ் அனுமதி, அவருடைய ஆலோசனை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இவர்களால் விடுதலை செய்ய முடியுமா, செய்வார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஏதோ அவர்களை குடும்பத்திலே ஒரு மூத்தவர், அவர் பொறுப்பிலே இருந்தவர், பிரதமராக இருந்தவரை கொண்டு விட்டார் என்பதற்காக இதையெல்லாம் எடுத்து இப்போ பிரியங்கா வந்து ஏன் பார்த்தாங்க? வேலூருக்கு வந்து பிரியங்கா வந்து குற்றவாளியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இல்லை, அதுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட் அது நாங்க ஏங்க பாக்குறோம்? பிரியங்கா பாக்குது. முதல்வர் இதுவரை நளினியவோ அல்லது இவ்வளவு உண்மையான பேரழிவாளனை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, நீங்க பார்த்தது தப்பா? நீங்க எங்க எதிரின்னு சொல்லிட்டு எதுக்காக போடுறீங்க? போய் பார்த்ததுனாலதான் எல்லா விஷயமும் இப்படி செய்யறாங்க. எதிர்த்து அதாவது வாதாடுவதா போராடுவதா என்று இல்லாமல் ஏதாவது ஒன்றை வைத்து வஞ்சம் தீர்ப்பது. மத்திய அரசு இந்தியா என்று சொன்னால் ஒரு அரசு மட்டும் அல்ல, 2 ஆட்சிகள் இருக்கிறது. எந்த மாநிலமாக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசையும் கலந்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம். அந்த அடிப்படையெல்லாம் ஏற்கனவே நாம் செய்தோம். அது சட்ட ரீதியாக நீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னது, அது விட்டுவிட்டோம், ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது நாங்கள் பல சட்ட ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். அது பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. மத்திய அரசு இணங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் அது மட்டுமல்ல சார், நீங்க தூக்கு தண்டனையே கூடாது என்று எல்லாம் வாதாடுறாங்க. அது ஆயுள் தண்டனை என்பது இத்தனை நாள் தான் இருக்க வேண்டும், அதற்கு மேல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இவர்கள் 24 வருஷமா சிறை தண்டனையில் இருக்கிறவங்க வெளியே வரணுமா வேண்டாமான்னு வரட்டும்னா இல்லை வேண்டான்னு சொல்லணும். அதை விட்டு விவகாரம் சரியான. ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையிலும்
இந்த இருக்கக்கூடிய பல்வேறு வகையிலே தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, அந்த ஒரு நாடு தேவை என்று புரட்சி தலைவர் வாதாடினார். அதை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் பல நிகழ்ச்சிகள் வெளியே வந்து இந்த ஒப்புதல் அளிக்கும் இந்த கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் சார்பில் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுமா, ஆமோதிக்குமா, இவர்களுடைய விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது என்ற நம்பிக்கை மாநில அரசுக்கு இருக்கிறதா? ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்தால் அதை தாண்டி மாநில அரசு இவர்களை விடுதலை செய்யுமா, செய்ய இயலுமா? விடுதலை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஹிதாயத்துல்லா சொன்னது போல ஏன் இதை முன்பே செய்திருக்கலாமே, ஏன் இத்தனை காலதாமதம்? தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தள்ளி போடப்பட்டதா என்ற கேள்விகளும் இயல்பாக எழுகின்றன. பேசலாம், பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு பேரறிவாளன் சிறையில் இருந்து தமிழக அரசுக்கு இவர்களை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்விகளை அவரிடம் முன்வைத்திருந்தோம். அதற்கான பதிலை அளித்திருக்கிறார். அந்த பதிலோடும் இணைந்தே பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.